ஹாய் பொண்டாட்டி. டேய், அப்பா இன்னும் என்கிட்ட ஒழுங்கா முகத்தை கொடுத்து பேச மாட்டாருடா. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. இப்படியே இருந்தா எப்படி? நீ ஒன்றும் கவலைப்படாத. 1 இயர்ல குழந்தை போந்து அவர் மூஞ்சில முச்சா போனதும் அவர் நார்மல் ஆயிடுவாரு. அதெல்லாம் ஓகே தான், பட் முழு மனசோட நம்மள பிளஸ் பண்ணணும்ல. இப்படியே கோவமா இருந்தா எப்படி? நீ வரி பண்ணாதம்மா. அவர் எதிர்பார்த்த மலையாளி பையன் நான் இல்லை. ஸோ அந்த கோவம் இருக்க தானே செய்யும். அவர்கிட்ட ஐ லவ் யூ, நான் நீங்களே பிரேமிக்கணும் அப்படின்னு மலையாளத்தில் பறஞ்சு நான் வந்து நம்மளோட லவ் அக்செப்ட் பண்ண வைக்கிறேன் பார். நீ என்னனாலும் பண்ணு, பட் லவ் மேரேஜ் பண்ணி ஹாப்பியா இருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணணும். என்ன ஓகேவா? அம்மா கால் பண்றாங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இரு. சொல்லுமா. டேய், உன்னை வீட்ல இருக்க சொன்னா எங்கடா போன? மா, பசங்களுக்கு இன்னும் இன்விடேஷன் வைக்கல, அதான் வெளில வந்திருக்கேன். அவனுங்க சொன்னா வர போறானுங்க. கல்யாணத்துக்கு 1 வாரம் இருக்கும் முன்னாடி வெளில போக கூட சொல்லிருக்கேன்ல. இப்போ போனா என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆகாது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வெயி. நீ சொல்லுமா. டேய், நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நீ எதுவும் யோசிக்காதம்மா, நம்ம பாத்துக்கலாம். சீரியஸா இருடா. சரி, அப்புறம் பேசுறேன். அம்மாவை கேட்டதா சொல்லு. ஜாலியா இருக்கீங்க. சரி, எதுக்கு வந்தீங்க? ஓ, உங்களுக்கு கல்யாணம் நடக்குதா? எங்களுக்கு எதுக்கு நான் பத்திரிக்கை சொன்னா வர போறோம். ஏன் பத்திரிக்கையில வச்சா வர மாட்டீங்களா? மூட்டு வாங்கடா. இந்தா, ஜாலியா கல்யாணம்லாம் பண்ண போறீங்க. அப்ப எங்க கூட விளையாடலாம் வர மாட்டீங்க. அப்படி வந்தாலும் ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் கேட்கணும்டா அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, வந்ததான் வந்துட்டீங்க. ஒரு 2 பால் போறேன், ஆட்டு போங்க. இல்லடா வேணாம், 1 பால் மட்டும் போடு. இன்னும் 1 பால் போடு. எது? இன்னொரு பாலா? யோ, 1 பால் கேட்டு ஒரு ஆடிட்டு இருக்கேன் நீ. போடுறா. இன்னும் காஜான்னு இருக்காண்டா. சரி, இவ்வளோ கூப்பிட்டு தப்பா போச்சு. சத்ரா நீ. அடி அடிடா. நேரம் போக மாட்டேதே, காண்டா இருக்குது. அப்புறம் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை கேட்டா கோவப்படுறான். அண்ணா சாரிண்ணா, நான் ஸ்டெம்புக்கு தான் ஏம் பண்ணேன். அது உங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. இப்போ போனா என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆகாது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ டேய், அம்மா கால் பண்றாங்க, ஏதோ நான் பாத்துக்கிறேன். அம்மா, ஹரி பேசுறேம்மா. அண்ணா எங்க கூட தான் ஜாலியா இருக்காரு. ஜாலியா வீட்டுக்கு வந்துருவாரு. நீங்களும் ஜாலியா இருங்க. வச்சிரமா. ஆமாமா. எப்படிண்ணா? டோக்கன் நம்பர் 144 வாங்க. நம்ம தான் 144 வாங்க. அதான் தட போட்டீங்கடா. ஆட்டாம போட்டு போடா. பேஷண்ட் நேம் சொல்லுங்க. அரவிந்த் டாக்டர். ஓ, நைஸ் நேம். அரவிந்த் டாக்டர். ஏஜ் 28. அப்புறம் சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? கிரிக்கெட் விளையாடும் போது பால் பட்டுருச்சு டாக்டர். பேட்லையா? பால்ல பால் போட்டுச்சா? அப்படி ஒரு கிரிக்கெட் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. பால்ல பட்டுச்சு டாக்டர், அண்டர்ல. ஓ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல பட்டுச்சு? அது எவ்வளோன்னு தெரியல டாக்டர். நான் வேணா இன்னொரு வாட்டி போட்டு காட்டுமா? எனக்கு கொலை பண்ண பாக்குறியாடா நீ? சரி, இப்போ உங்களுக்கு பெயின் இருக்கா? இல்ல டாக்டர், லைட்டா. ஐ திங்க் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். பேஷண்ட் நேம் சொல்லுங்க. ஸ்பெர்ம் டெஸ்டா?
அண்ணா போலாண்ணே. டேய் இதை போய் வாங்கிட்டு வாடா. ஆ நான் அதுக்கு போனோம், நீங்க தானே பேசிட்டு நீங்க போய் வாங்கிட்டு வாங்க ஜாலியா. உன்னால தானே அடிபட்டுச்சு, போய் வாங்கிட்டு வாடா. இவரு மட்டும் ஜாலியா இருக்கு. சார் உங்களை சாம்பிள் எடுக்க சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? இருங்க மேடம், சிக்னலே கிடைக்கல. வைஃபை யூஸ் பண்ணுங்க ப்ரோ. நன்றி தலைவா. நீங்க தான் அரவிந்தா? நானும் அரவிந்த் இல்ல, தோ அவர் தான் அரவிந்த். அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க. மாட்டி விட்டானே. நீங்க தான் அரவிந்தா? ஆமா. உங்களுக்கு தான் பால் பட்டுச்சா? ஆமா. இதுல தான் ஸ்பெர்ம் சாம்பிள் எடுக்கணும். எடுத்துட்டு வர சொல்லுங்க. நானே போய் கேட்டுருக்கலாம் போல. வாரம் பத்திரம் பூச்சோம். நீங்க தானே அரவிந்த், போய் ஸ்பெர்ம் சாம்பிள் எடுத்துருவோம். என்ன ஆச்சா ஆவல? எப்போ ஆகும்? இன்னும் மூட ஆவல. கல்யாணம் ஆகணுமா வேணாவா? ஆகணும். அப்ப சீக்கிரம் எடு. லிங்க் எது வேணுமா? என்னால இங்க எடுக்க முடியல, நான் வீட்டுக்கு போய் எடுத்துக்கிறேன். எது வீட்டுக்கா? எடுத்துறான்டா. என்னம்மா வந்துட்டியாடா? வந்துட்டேன், என்னன்னு சொல்லு. மறந்து போச்சுடா. ஐயோ என்னம்மா? ஞாபகம் வந்துச்சு. என்ன சொல்லுமா? போன்ல இருக்கே, நான் போய் எடுத்துட்டு வரேன். இதுக்கு மேல முடியாது, எடுத்துட வேண்டியதான். ஓ வருது, கால் பண்றா. அப்புறம் பேசிக்கலாம். யாரும் பார்க்க கூடாது. பாத்திர வேண்டியதுதான். எத்தனை தடவை? என்னம்மா? ஏன்டா இப்படி கத்துற? மாமா லைன்ல இருக்காம பேசு. ஹலோ அம்மா. யோ மாமா, ஐயா பேசியா? என்னடா மாப்ள, கல்யாணம் எல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போகுதுடா. பேசு. என்னடா பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சு. பேசு. ஆபீஸ்ல எத்தனை நாள் லீவ் சொல்லிருக்க? ஒரு 20 நாள் சொல்லிருக்கான். பேசுமா, நீயே பேசு. நான் எதுக்கு பேசிக்கிட்டு? பேச விடாம நீயே பேசிக்கிட்டு, அப்ப நான் எதுக்கு பேசுவேன்? மிஷன் சக்சஸ்டா. ஹலோ அண்ணே, எங்கண்ணே இருக்க? எடுத்துட்டியா? எடுத்துட்டேன்டா. சூப்பர்ண்ணே. ஆனா 20 நிமிஷத்துல வந்துருண்ணே, இல்ல டெஸ்ட் ஒர்க் ஆகாதான். என்னப்பா சொல்ற? நீ ஃபர்ஸ்ட் எடியா. 20 நிமிஷமா? என்ன சொல்ற? 20 நிமிஷமா? பதட்டப்படாத. ரிலாக்ஸ். டீப் பிரீத். பொறுமையா வா. ஆனா 20 நிமிஷத்துல வந்துருண்ணே. 20 நிமிஷம் இல்ல வரேன். வீடா? ஐயோ கதவு வேற. எடுத்தியா? இந்தாங்க. நான் டாக்டர் தான். எனக்கு எது கால் பண்ணீங்க? ஓ, டாக்டர் நினச்சி கால் பண்ணாங்க. பேஷண்ட் நேம் சொல்லுங்க. அரவிந்த் டாக்டர். ஓ, நைஸ் நேம். இப்போதானே அரவிந்த் ஒருத்தர் வந்தாரு. அதுவும் நான் தான் டாக்டர். ஓ, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் ரிப்போர்ட்டு. ஓ ஓ ஓ மிஸ்டர் அரவிந்த் டாக்டர், உங்களுக்கு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஏதாவது பழக்கம் இருக்கா? இல்லை டாக்டர். ஒழுங்காக தூங்காமல் சாப்பிடாம எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்களா? அதெல்லாம் அண்ணன் ஜாலியாக எப்பவும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பார். சம்டைம்ஸ் டாக்டர். இதனால தான் அப்படியா இருக்கு. எப்படி ஆயிருக்கு? டெம்பரவரி இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் அதாவது தற்காலிக ஆண்மை குறைவு. ஆண்மை குறைவா? எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன். என்ன எத்தனை சொல்றாரு? ஈடின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நினைச்ச மாதிரி பால் பட்டதுனால எதுவும் இல்லை. அப்ப நான் ரீசன் இல்லைண்ணே. டெம்பரரி இம்பார்ட்டன்ஸ்னா இதை சரி பண்ண முடியுமா டாக்டர்? பண்ணலாம். மெடிக்கேஷன், லைஃப் ஸ்டைல், உங்கள் ஹேபிட் மாற்றினீங்கன்னா மாற்றிடலாம். ஆனால் அதுக்கு சில வாரங்கள், சில மாதங்கள், ஏன் சில வருடங்கள் கூட ஆகலாம். வருஷமா? பட் இந்த விஷயத்த உங்கள் ஃபேமிலிக்கிட்டேயும் உங்கள் பார்ட்னர்கிட்டையும் சொல்லிவிடுங்க. நான் சில கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் எடுப்போம். அப்போ தான் இது டெம்பரவரியா பர்மனெண்ட்டான்னு தெரியும். டாக்டர், அப்போ இந்த கல்யாணம்? கல்யாணத்தை பற்றிலாம் கொஞ்ச நாள் யோசிக்காதீங்க.
நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஜாலியாக இருங்க. தற்காலிக ஆண்மை குறைவு. கல்யாணத்தை பற்றிலாம் கொஞ்ச நாள் யோசிக்காதீங்க. ஏன்டா என் ஃபோன் எடுக்கல? ஓ, கல்யாணத்துக்கு முன்னாடியே என் கால்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றியா? இல்லை ஃபோனு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதான் வேற ஒன்றும் இல்லை, சாரி. ஏ, என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? சும்மா சொல்லுமா. ஒன்றும் இல்லை. மேரேஜ் டென்ஷனா? ஆமாம். ஒன்னும் ஆகல, நீ எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத. மேரேஜ்னா அப்படிதான்டா இருக்கும். ஒன்னும் இல்ல, ஸ்ட்ரெஸ் ஆகாத. விடு, நீ வா. எனக்கு கூட தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. என்ன பார்த்தா அப்படியே தெரியுது? நம்ம கல்யாணத்துக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சிட்டோம்ல. இன்னும் 1 வீக்ல நமக்கு கல்யாணம். என்கிட்ட ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? என்ன தெரியுது? என்ன ஆன்னு சொல்ற? என்கிட்ட ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுதான்னு கேட்டா ஆன்னு சொல்லிட்டு இருக்க. டிஃபரன்ஸ் தெரியலையம்மா, நீயே சொல்ல. மூட்டி வெட்டி இருக்கேன். நைஸ். நைஸா? என்ன ஓ நைஸ்? நீ வந்ததுல இருந்தே சரியில்லை. என்னாச்சு உனக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஒன்றும் இல்லைம்மா, ஹெட்டேக்கா இருக்கு, வேற ஒன்றும். ஹெட்டேக் தானே? என் காஃபி சாப்பிடு, எல்லாம் இல்லை சரியில்லை. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அது நான் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணி பேசுகிறேன். சரி, ஓகே. ரெஸ்ட் எடு. லவ் யூ. பாய். என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? பட் இந்த விஷயத்த உங்கள் ஃபேமிலிக்கிட்டேயும் உங்கள் பார்ட்னர்கிட்டையும் சொல்லிட்டு. இல்லை, லவ் யூ. பாய். பார்த்துக்கோ. ஏன்டா என்ன ஏமாத்துற? சொல்லுடா. ஏன் என்கிட்ட இதை மறைச்ச? உன்கிட்ட தான் கேக்குறேன், ஏன் என்கிட்ட மறைச்சன்னு கேக்குறல? பதில் சொல்லு. எவ்வளவு கேட்டும் மறைக்காம சொல்லணும்னு தோணல உனக்கு? என்கிட்ட நீ இம்பார்ட்டன்ட்னு மறைச்சு என் லைஃபை ஏன்டா ஸ்பாயில் பண்ண பாக்குற? சீ, ஏன் இப்படி பண்ண? என்னையா கனவுடா. நீ இப்படி கஷ்டப்படுறது இந்த தம்பிக்கு கஷ்டமா இருக்குண்ணே. நீலாம் ஜாலியா இருக்கணும்ண்ணே. எங்கடா இருக்க விட்டீங்க? உன் பிரச்சனை தீர்த்து வைக்க தம்பி ஐடியாவோட வந்திருக்கேன். அதெல்லாம் நம்ம பண்றோம். பண்ற கல்யாணம் பண்றேன். என்ன பண்ணோம்? என்ன பண்றான் இவன்? முந்திரி பருப்பு வேணுமா? டேய் லூஸ், நான் அதை கேட்கல. உனக்கு தான் லுங்கி கட்டுற பழக்கமே இல்லையே, அப்புறம் என்ன புதுசா லுங்கி? பழைய லுங்கி தான். எதுக்குன்னு கேட்டேன். அது வந்து என்னடா? ஓ, இதை கேட்டீங்களா? இது கூட தெரியல. இனிமே நீங்க தான் போடணும். குண்டு பிராண்ட் லுங்கி. இதை போட்டாதான் ஆண்மானா ஃபீல் ஆவாங்களாம். அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஃபேண்ட்லாம் போட்டா டைட் ஆகும், ப்ரெஷர் ஆகும், அப்புறம் ஜாலியா இருக்கும்னா காலியா இருக்கும். தேர்ட் என்ன ரேஷஸ். என்னது ரேஷஸா? எங்க காட்டு. என்ன பண்ற? ஹலோ சார், நான் பாக்குறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. நான் உன் வைஃப். நமக்கு கல்யாணம் ஆக போகுது, தெரியும்ல? ஜாலியா பண்ணு. பத்தாதுன்னா விரி 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 விரி. ஜாலியா பண்ணு. அண்ணா இதெல்லாம் பத்தாது. விரி நல்லா விரி. மண்டபத்துக்கு வெளியே அரவிந்த் வெட்ஸ் லீலா எப்படி இருக்கும்? உன்னால முடியும். ஜாலியா பண்ணு. ஹனிமூனுக்கு கொடைக்கானல் போறோம். நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னால முடியும்ல? என்னால முடியலடா, அது வேணாம்டா.
அப்ப கல்யாணம் வேணாவா? வேணும் 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 வேணும். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நானும். சொல்லு. நீ சொல்லு. நீயே சொல்லேன்ப்பா. என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு இவ்ளோ வருஷமா ஃப்ராடுத்தனம் பண்றதெல்லாம் மறைச்சிட்டான். ஓ அவனெல்லாம் நினைச்சாலே அப்படியே கொன்றலாம் போல இருக்கு. ஓ சரி, நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லு. நீ ரொம்ப அழகா இருக்க. நீ கூட தான் அழகா இருக்க. உனக்கு என்ன குறை? அதெல்லாம் எங்க வீட்டு கல்யாணத்துல ஒரு குறையும் இருக்காது இல்லடா. அம்மாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். இவன் இருக்கானே ஒன்னுத்துக்கும் வேலைக்கு போக மாட்டான். சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். என்னடா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும்னு சொல்றாங்க? எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா வேலையும் நான் தானே பண்ண போறேன். உனக்கு என்னமா பிரச்சனை? டேய், என் தாத்தா உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு, பேசுறியா? ஹலோ அச்சிச்சா, இதோ தரேன், பேசு. ஏடா மோனே குஞ்சே, எங்கன உண்டே? ഉണ്ട് നന്നായിട്ടുണ്ട്. ഹാപ്പി മാരീഡ് ലൈഫ് പറയാൻ തന്നെ ഞാൻ വിളിച്ചത്. சரிடா மோனே குஞ்சே, கவனம். அண்ணா கவனம் 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 கவனம். இந்த நேரத்துல வீட்டுல தூக்க கூடாது. நான் என்ன பிரெக்னென்ட் ஆவாடா இருக்கேன்? அந்த இதுக்கு தான் வலி இல்லாம இருக்கு. குடு. அப்போ உனக்கு எதுவும் ஆகாதா? அச்சச்சோ. தம்பி அரவிந்த், மோட்டர் போடுறா. அரவிந்த் அரவிந்த் அரவிந்த். எனக்கு ஏமா அந்த பேர் வச்ச? அரவிந்துக்கு என்னடா குறைச்சல்? குறைச்சல் தாமா. அரவிந்த் வேண்டாம், நான் வேணா உன்னை இந்த லீலாவோட தாத்தா கூப்பிடுவாரு, குஞ்சு குஞ்சுன்னு அப்படி கூப்பிட்டா? நீ எப்படியும் கூப்பிட வேணாம், மிஸ் கால் கொடு, நானே வரேன். ஹலோ, சொல்லு லீலா. இன்னும் 3 daysல நமக்கு மேரேஜ். அப்புறம் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்க போறோம். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்ப ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம்ல. ஆமா. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நீ என் நம்பரை ஒய்ஃப்னு சேவ் பண்ணுவ. என்கிட்ட போய் சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவ. இப்பவும் அதான் பண்ற. பட் அப்போ பயம் இருக்கும்ல. ஆபீஸ்ல என்னை பத்தி ஜோக் அடிப்ப. நம்ம டெய்லி ரொமான்ஸ் பண்ணுவோம். இப்பவும் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? என்ன எப்பவுமே நீ தான் கேட்ப, இப்போ என்னாச்சு? அதெல்லாம் தப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம். 45 டைம்ஸ் தப்பு பண்ணியிருக்கோம். கவுண்ட் பண்ணியா? இருந்தாலும் ஓகே, இந்த டைம் வேணாம். சரி போ. எனக்கு லைஃப்ல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொன்னதில்ல. ஆனா இப்போ என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணுது. என்னது? ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னென்ட் ஆகும் போதுன்றது ரொம்ப அழகான விஷயம் தெரியுமா? அது அவ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது, அவ ஃபேமிலி கிட்ட சொல்லும்போது, அவங்க முகத்துல அந்த ரியல் ஹாப்பினஸ் பார்க்குற மொமெண்ட் இருக்கே பா, எந்த பொண்ணும் அதை மறக்கவே மாட்டா. அதே மாதிரி நம்ம மினி வெர்ஷனும் வரும். உன்ன மாதிரியும் என்ன மாதிரியும். அண்ணா அண்ணா அண்ணா, சரியான ஐடியா ஒன்று மாட்டிக்குது. அதை மட்டும் பண்ணன்னு வச்சுக்க. போதும்டா. எனக்கு இப்படி ஆனதுக்கு என் கூட சேர்ந்து நீ ஏன் கஷ்டப்படணும்? கஷ்டமா? என்னன்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? இதுக்கு மேலே அவகிட்ட உண்மையை மறைச்சு அவளை ஏமாத்த முடியாதுடா. போனது போயிடுச்சு, வரது பாத்துக்கிறேன். எங்க போற? அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லி கல்யாணத்தை நிறுத்த போறேன்டா. அண்ணா நில்லுண்ணா, நான் சொல்றது கேளுண்ணா. அண்ணா ஹே, மேரேஜ் சாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.
லீலா உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லுடா. இங்க வேணாம், தனியா மேலே போயிடலாமா? சொல்லுங்க மாப்ள சார், என்ன பேசணும்? ஒரு ப்ராப்ளம் லீலா. என்ன ப்ராப்ளம்? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல லீலா. என்னாச்சு? சும்மா சொல்லு. இந்த கல்யாணம் வேணாம், நிறுத்திடலாம். கல்யாணத்தை நிறுத்தணுமா? ஏன்? என்னாச்சு? ஏன் இப்படி சொல்ற? என்ன பார்த்து சொல்லு. எதுக்கு கல்யாணத்தை நிறுத்தணும்? என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்ல வேற யாரையாவது லவ் பண்றியா? ஆமான்னு மட்டும் சொல்லிடாதடா. நான் இம்பார்ட்டன்ட் ஆயிட்டேன் லீலா, அதனால தான் சொல்றேன். இது வேணாம், இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் ப்ளீஸ். எப்படி? என்ன நடந்துச்சு? டெம்பரவரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு தான் கல்யாணத்தை நிறுத்த சொல்றியா? ஆமா, இதெல்லாம் ஒரு மேட்டர்னு கல்யாணத்தை நிறுத்த சொல்றியா? கொன்று வேண்டாம் உண்ட. ஏண்டி நான் என் ஆண்மையே போயிருச்சுன்னு சொல்றேன், நீ அசால்ட்டா பேசுற. அப்படிதான் பேசுவேன். அப்புறம் இந்த மாதிரி பேசுறவன்ட்ட எப்படி பேச சொல்ற? என்னால உன் லைஃபை ஸ்பாயில் பண்ண முடியாதுடி. நீ கஷ்டப்படக்கூடாது. நீ இப்படி பேசுறதா எனக்கு கஷ்டமா இருக்கு அரவிந்த். இத்தனை வருஷம் லவ் பண்ணி இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு திடீர்னு இப்ப உனக்கு ஒரு ப்ராப்ளம்னு கல்யாணத்தை ஈஸியா நிறுத்திடலாங்கிற. சரி, அப்போ என்னால குழந்தை பெத்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு வை, என்னை விட்டு நீ போயிடுவியா? இல்ல. அப்ப என்ன மட்டும் விட்டுட்டு போன்னு சொல்ற? இட்ஸ் நாட் ஃபேர் அரவிந்த். உன்னோட கல்யாண ஆசை, குழந்தை, இது மாதிரி எதுவுமே என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதனால தான் சொல்றேன், இது வேணாம். கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நான் உன்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன். நீ பெர்மனண்டா இம்பார்ட்டன்ட் ஆயிட்டா கூட நான் உன் கூட தான் இருப்பேன். சோ நீ வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா சொல்லு. எப்படி இதை மறைச்சு நம்ம கல்யாணம் பண்ண முடியும்? அப்ப வா, கீழே போய் உண்மையை சொல்வோம். உண்மையை சொன்னா அவங்களே கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கடி. கல்யாணத்தை நிறுத்தினா நான் உனக்காக சண்டை போடுவேண்டா, நீ நமக்காக சண்டை போட மாட்டியா? போடுவேன். இங்க பாரு, எனக்கு நீ மட்டும் போதும். குழந்தைலாம் செகண்டரி தான். நீ ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொல்ற. நான் ப்ளீஸ் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்றேன். நம்மளால பிரெக்னென்ட் ஆக முடியலன்னா நமக்கு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம் இல்ல. சொல்றவங்க நிறைய சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இந்த லைஃபை வாழ போறது நாம தான். I love you. நான் உன் கூட இருந்தா மட்டும்தான் ஹாப்பியா இருப்பேன். கல்யாணம் பண்ணிக்கலாம். அண்ணா அண்ணா அண்ணா, நீ இங்க என்னடா பண்ற? ஏய், இப்படி மூச்சு வாங்குறதுக்கா வந்த? என்ன விஷயம்னு சொல்லு. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுமா? என்னடா? உனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, ரிசல்ட் நெகட்டிவ்னு சொல்லுது. நீ இம்பார்ட்டன்ட் இல்ல. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த டாக்டர் இந்த பாசிட்டிவான விஷயத்தை நெகட்டிவா சொல்லி நம்ம வாழ்க்கையில நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டானே. அன்னைக்கு அந்த டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து தான்டா சொன்னா. ஐயோ, நமக்கு முன்னாடி நிஜமான அரவிந்த் வந்துட்டு போயிருக்கான். அவன் தான் ரியல் அரவிந்த், நீ ஃபேக்னே. அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஆமா ஆமா, நம்ம தான் ரிப்போர்ட்டை படிக்காம கன்ஃபியூஷன் ஆயிட்டோம். உனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க ஜாலியா இருங்க. இனிமே நான் அரவிந்த் இல்லடா. டேய் லூசு, நீதான் அரவிந்த். அது உனக்கு சொன்னா புரியாது. வா, இன்னைக்கே நம்ம கல்யாணம் பண்றோம், நாளைக்கு ஹனிமூன் கொடைக்கானல் போறோம். இனிமே என்னால முடியும்டி. ரொம்ப அவசரப்படாத, எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அக்காச்சும் ஒட்ட பிடிச்சிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா?
பிரேம மறைக்காம போடா.